பொதுத்துறை வங்கிகள்ல அந்நிய முதலீடுகளுடைய உச்ச வரம்பை 49% உயர்த்த மத்திய அரசு பரிசீலித்து வருது. இந்திய வங்கித்துறை மீதான வெளிநாட்டு நிறுவனங்களுடைய ஆர்வம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. தனியார் வங்கிகளான எஸ் பேங்குடைய 25% பங்குகளை ஜப்பானை சேர்ந்த எஸ்எம்பிசி வங்கி 22,372 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ஆர்பிஎல் வங்கியுடைய 60% பங்குகளை 26,400 கோடி ரூபாய்க்கு வாங்க துபாயை சேர்ந்த என்பிடி வங்கி முன்வந்து இருக்கு. இது தவிர பொதுத்துறை வங்கிகள்ல முதலீடு செய்யவும் அந்நிய முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வர்றாங்க. இதை பயன்படுத்தி உச்ச வரம்பை உயர்த்தும் பட்சத்துல வரும் ஆண்டுகள்ல இந்த வங்கிகள் கூடுதல் மூலதனம் திரட்ட உதவியா இருக்கும்னு மத்திய அரசு கருதுது. தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள்ல அந்நிய முதலீடுகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை குறைக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதா சொல்லப்படுது. தற்போதைய நடைமுறையில தனியார் வங்கிகள்ல 74% வரைக்கும் அந்நிய முதலீடுகள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதே போல பொதுத்துறை வகைகள்லையும் அந்நிய முதலீடு வரம்பை உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்கு. கடந்த 3 நிதியாண்டுகளாக நாட்டுடைய சராசரி பொருளாதார வளர்ச்சி 8%க்கும் கூடுதலா உள்ளதால கடன் தேவையும் அதிகரிச்சிருக்கு. இது இந்திய வங்கிகள்ல முதலீடு செய்ய அந்நிய முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வாய்ப்பா அமைஞ்சிருக்கு.